ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஹலோ ஹலோ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஹலோ. ஷேர் ஓகே ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபைல், மெயினுக்கு அப்புறம் நம்ம வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெல்கம் ஃபைலை நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல் ரன் ஆகிட்டோம். ஹலோ அப்படிங்கிற ஃபைலில் வந்து எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. ஸோ அந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிறது வந்து டாட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ மெயின் ஃபைல்ல இருந்து இந்த டாட்ங்கிற கிளாஸஸில் உள்ள ஃபைலை வந்து ஸோ நேவிகேட் ஆகுது. இந்த நேவிகேட் ஃபைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த எலிவேட்டட் பட்டன், ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த எலிவேட்டட் பட்டனில் நேவிகேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வெல்கம், ஓகே, ஸோ வெல்கம் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீனில் தான் இந்த வேல்யூ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் ரன் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அந்த வெல்கம் டு ஆல் அப்படிங்கிறத, ஸோ நான் வெல்கம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஓகே, ப்ராஜெக்ட் எந்த அளவில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் வந்து ஃபைல் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஆப் பார் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போறது இல்லை. நான் இப்போ டேரெக்டாக வந்து என்ன பண்றேன்னா, பாடி அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ ஆதென்டிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ஆதென்டிகேஷன்ல என்னென்ன யூஸ் பண்றோம், ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிட்டர்ன்ல டைரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பாடியை வந்து கால் பண்ணுறேன். ஸோ பாடியில் வந்து ஒரு கண்டெய்னர் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னரில் சைல்டு விஜெட், ஸோ சைல்டில் காலம் அப்படிங்கிற ஒரு ரோ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் சில்ட்ரன். ஸோ இதுவரை ஓகே. இதுவரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள ஹைட்டு, ஸோ ஹைட்டு மேக்ஸிமம் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 500 ஹைட் யூஸ் பண்ணிட்டு வித்து வந்து ஒரு 400. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கலர், ஸோ கலர்ஸ் தான் ஓகே. ஸோ ஒரு கிரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கலர் வந்து வியூ ஆகுது. ஸோ இப்போ இந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டிசைனாக என்ன யூஸ் பண்ணுவோம், டெக்கரேஷன் யூஸ் பண்ணுவோம். டெக்கரேஷனில் பாக்ஸ் டெக்கரேஷனில் கலர்ஸ் டாட் ஆரஞ்ச் அப்படின்னு யூஸ் பண்ணி வச்சு, ஸோ அப்போ இந்த கலரை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கமா பார்டர் ரேடியஸ், ஸோ பார்டர் ரேடியஸ் டாட்ல சர்க்கிள் அப்படிங்கிற சர்க்கிள், பார்டர் ரேடியஸ், பார்டர் சைடு வந்துச்சோ, ஸோ பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள். ஓகேங்களா? சர்க்கிளில் வந்து ஒரு 30 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்னர் எல்லாமே எப்படின்னா ஷேப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மெயின் ஆக்சஸ் அண்ட் கிராஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மெயின் ஆக்சஸ் கிராஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது இதில் நான் ஒரு 300 யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 300 நோக்கால் தான் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மெயின் ஆக்சஸ் கிராஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்த காலம் விஜெட்ல மெயின் ஆக்சஸ், ஸோ மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட்ல சென்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. இதே இதில் கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட்ல சென்டர், ஸோ சேவ். ஸோ இந்த ஃபீல்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஃபீல்டு எடுத்து, ஸோ 2 ஆக்சஸ் ஒர்க் ஆகலை, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரேப் வித் சென்டர் அப்படின்னு ஒரு விஜெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சென்டர் விஜெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் சென்டரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது சென்டர்ல நமக்கு இதுல வியூ ஆகுது. இப்போ இந்த சென்டருக்குள்ள என்ன பண்றோம்? இப்போ ஓகே, ஹைட் வந்து ஓகே தான். விட்டு கூட நம்ம ஒரு 350 யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் வியூ அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த கண்டெய்னர்ல உள்ளதான் இந்த கண்டெய்னர் இங்க ஃபினிஷ் ஆகுது. அப்போ இந்த கண்டெய்னர் உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா சைல்டு யூஸ் பண்றேன். ஸோ சைல்டுல காலம் எதுக்கு அப்படின்னா நான் மல்டி விஜெட்ஸ் யூஸ் பண்றதுனால சைல்டு காலம்ல ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுவரை ஓகே, இதுவரை நம்ம நார்மலா எல்லாரும் எப்போதுமே போட்டுற ப்ராசஸ் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஸோ டெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த நேம் வந்து இந்த கண்டெய்னர் உள்ள வந்து வியூ ஆகுது. இப்போ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ கமா ஸ்டைல்ல டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து ஃபாண்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20. ஓகேவா? ஸோ கமா ஃபாண்ட் வெயிட் சாரி ஃபாண்ட் வெயிட் ஃபாண்ட் ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து டாட் போல்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபாண்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம்ல. ஸோ அப்போ கமா கலர்ஸ் டாட் பிளாக். ஸோ பிளாக்கும் ஒயிட்டோ நான் மேக்ஸிமம் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு வியூ இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 30 யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 30 யூஸ் பண்ணி இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது நம்ம வந்து ஒன்று டாப்ல இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இறக்கணும்ல. ஸோ அப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ 25 யூஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா டைரக்டா ஷோ கண்டென்ட் ஆக்ஷன் வந்துட்டு டெக்ஸ்ட் ஸோ கண்டென்ட் ஆக்ஷனு ஸோ பேடிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு பேடிங்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல் இருக்கிறதுனால என்ன பண்ணா 4 சரௌண்டிங்லேயும் ஒரு 10 பிக்சல் மாதிரி நமக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20ங்கிறத யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது சென்டரில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ கூட்டிக்கலாம். ஸோ ஒரு 30. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேடிங் சென்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் யூஸ் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னா இப்போ இமெயில் பாஸ்வேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் டெக்கரேஷன்ல இன்புட் டெக்கரேஷன். ஓகேவா? டெக்கரேஷன் இன்புட் டெக்கரேஷன் எனபிள் பார்டர் அவுட்லைன் இன்புட் பார்டர். ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுனா நமக்கு ஒரு ஃபார்ம் ஃபீல்டு ஓப்பன் ஆகணும். ஸோ அது எந்த மாதிரி டெக்கரேஷன்ல டெக்கரேட் பண்றோம் அப்படின்னா இன்புட் டெக்கரேஷன். ஸோ இன்புட் டெக்கரேஷன் அதோட சரௌண்டிங்ல ஒரு டெக்கரேஷன். எனபிள் பார்டர் யூஸ் பண்ணும்போது அவுட்லைன்ல இன்புட் பார்டர் வந்து நமக்கு வந்து பார்டர் வந்து இது ஆகும். ஸோ அப்போ பார்டர் சைடு ஸோ கலர்ஸ் டாட் மேக்ஸிமம் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிளாக். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து இதில் நமக்கு வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை பிளாக் கலர்ல இருக்குது. நம்ம கிளிக்கபிள் ஆகும்போது நமக்கு என்ன கலர்ல இருக்குது? ஸோ ப்ளூ கலர்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு எனபிள் பார்டர் மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபோக்கஸ் பார்டர். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பார்டரும் சேம் தான். அவுட்லைன் இன்புட் பார்டர்ல பார்டர் சைடு ஸோ பார்டர் சைடுல கலர் கலர்ஸ் டாட் இது கூட நம்ம என்னன்னா ரெட். ஸோ டிஃபரன்ஸ் தெரியக்காண்டி நான் ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே இதுல உங்களுக்கு என்னங்கிறது புரியாது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர்ல வரும். நார்மலா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். இது எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை நான் காப்பி பண்ணிட்டு ஸோ ஒரு கமா யூஸ் பண்ணிட்டு கீழே சேவ் பண்றேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு கலர் வியூ ஆகல, செகண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா எனபிள் பார்டர் வந்து பிளாக் கலர்லையும் ஃபோக்கஸ் பார்டர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இப்போ நான் இங்க ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா இது ரெட் கலர்ல வரும், இது பிளாக் கலர்ல வரும். ஸோ தெரியாதுன்னு வச்சுட்டாங்கன்னா எடுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ
பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி நமக்கு இதுல வியூ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஒரு ஃபீல்டை வந்து மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுல உள்ள நான் டெக்கரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு டெக்கரேஷன்ல இன்புட் டெக்கரேஷன், எனபிள் பார்டர்ல வந்து அவுட்லைன் இன்புட் பார்டர், பார்டர் சைடில் வந்து பார்டர் சைட் கலர்ஸ் வந்து பிளாக் அப்படிங்கிறத மாதிரி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபோக்கஸ் பார்டர் யூஸ் பண்ணியாச்சு, நோ ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஃபார்ம் ஃபீல்டு மட்டும் தான் நமக்கு இதுல வியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்டர் ரேடியஸ் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து பேடிங் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இப்போ பேடிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் ஃபோர் சைட்லையுமே எனக்கு ஆல் வேல்யூமே 10 அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ 4 சைட்லையுமே எனக்கு 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பார்டர் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு ஜஸ்ட் கார்னர் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் ஒரு 20. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அதே ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிறதுனால அதை காப்பி பண்ணி அப்படி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுல ஃபோக்கஸ் பார்டர் எனபிள் பார்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இதுல ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்புட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இன்புட் டெக்கரேஷன்ல ஹிண்ட் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ பாருங்க ஹிண்ட் டெக்ஸ்ட்ல வந்து enter your இமெயில் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ இப்போ சேவ் பண்றேன். enter your இமெயில் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம எதாவது டைப் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபீல்டு வந்து மறைஞ்சிரும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஹிடன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு லேபிள் அப்படின்னு ஒன்று வேணும்ல. ஸோ லேபிள் டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல இமெயில் அப்படிங்கிற ஒரு லேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேபிள்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இதே இதுல வந்து என்டர் யுவர் டெக்ஸ்ட் ஹிடன் நேம்னா என்னன்னு பார்த்துப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு ஒரு ஐகான்ஸ் வந்து வியூ ஆகணும். அப்படி இல்லைன்னா எனக்கு பேக்ல வந்து ஒரு ஐகான் வியூ ஆகணும். ஸோ ஐகான்ஸ்னாலே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து ஆப் பார்ல என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? ஸோ லீடிங் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா லீடிங் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ லீடிங் வந்து எந்தெந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஆப் பார்ல வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ல வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து லீடிங் அப்படிங்கிற ஐகான்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. லிஸ்ட் வியூலயோ லிஸ்ட் டைல்லையோ ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ஸ். ஓகே, ஐகான்ஸ் ஆடோ இல்லை இமெயிலே வச்சுக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் இமெயிலுங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ஸ் ஸோ சேவ்டு. ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐகான்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்ல வியூ ஆகுது. சப்போஸ் இதே இதில் நான் வந்து சர்ஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சர்ஃபிக்ஸ் ஐகான்ஸ். ஸோ சர்ஃபிக் ஐகான்ஸ் டாட் ஸோ இமெயில். ஸோ சர்ஃபிக்ஸ் ஐகான்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் எனி ஒன் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சைஸு சைஸ் வேணா கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ்டா ஒயிட். ஸோ கலர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இதில் யூஸ் பண்றோம். ஸோ சேவ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து கலர் அப்படிங்கிறது நமக்கு இதில் வியூ ஆகுது. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ சேவ். ஸோ அப்போ நம்ம ரெட் கலர்ல யூஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இமெயில் அண்டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேடிங் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ இதே இதில் இப்போ நமக்கு டெக்ஸ்டோட ஹிடனு, இப்போ லேபிளோட ஸ்டைலு, நான் லேபிளுக்கு எதுவும் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ லேபிள் ஸ்டைலில் என்ன பண்ணுறோம், கலர். ஸோ கலர்ஸ் டாட் ரெட். ஸோ லேபிள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிடன் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் ப்ராப்பர்ட்டியவே நம்ம வந்து இதில் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஃபார்ம் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே இப்போ நீங்கள் பேடிங்கை வந்து காப்பி பண்ணலாம். ஸோ 4 ஃபீல்டு யூஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இமெயில். ஸோ இதே இதில் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணியாச்சு. யூசர் நேம். யூசர் நேம். So icons people. ஒரு சின்ன டவுட். இப்போ நான் பண்ணிருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு பின் யூஸ் பண்ணுறோம் பர்சனல். இப்போ இந்த இடத்துல ஸோ கரெக்டாக வியூ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் யூசர் நேம் யூஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஃபோன். ஸோ ஃபோனில் ஸோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு வேலிடேஷனில் ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ எந்த ஃபார்மில் வந்து நமக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கோ அந்த பார் வந்து வித்தியாசமாக இருக்குதா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதோட வித்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷனில் வந்து கண்டென்ட் டெக்ஸ்ட் ஃபார்ம் சாரி கண்ட்ரோலரில் கண்டென்ட் பேடிங் எட்ஜ் இன்செர்ட் டாட்டில். ஸோ இப்போ எனக்கு ஆல் சைடில் வந்து வேல்யூ வந்து 10. ஸோ அதோட வித்து வந்து கம்மியாயிடுச்சு பாருங்க. அப்போ கண்டென்ட் பேடிங் அப்படிங்கிறத நம்ம அதோட ஹைட் வித்தை வந்து சாரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் டெக்கரேஷன்ஸில் ஓகேவா. ஸோ சேம் ஹைட் இருந்தால் மட்டும்தான் டிசைன் வைஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேடிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பட்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பட்டனோட ப்ராசஸ் வந்து இப்போ நான் கரெக்டாக பண்ணுறேன் பாருங்க. எலிவேட்டட் பட்டன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆன் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் வந்து டபுள் கோட்ஸில் ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்டருக்கு சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துருச்சு. அப்போ இந்த பட்டனை வந்து ஸ்டைல் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலில் கலர்ஸ் டாட்
maximum black. So black. Okay. So comma font order size. Font size வந்து 20. Okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து போல்ட்லாம் வேணாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு பட்டனில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இப்போ பட்டன் ஸ்டைல் பண்ணணும்ல. ஸோ பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ லாஸ்ட்டு ஸ்டைல் எலிவேட்டட் பட்டன் ஸ்டைல். ஓகே, எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃபார்ம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாட் மேபி என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு ரெட் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஷேப்பில் ரவுண்ட் ரெக்டாங்கிள் பார்டர் ரேடியஸ் ஓகே, பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் மேக்ஸிமம் ஒரு 10 கொடுத்துக்கலாம். சர்க்கிள் 10 சேவ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு, ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து பேக்ரவுண்ட் கலர் அந்த பார்டர் ரேடியஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு எலிவேட்டட் பட்டனில் நம்ம ஸ்டைலுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டனோட ஹைட்டு ஸோ வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க. இந்த அப்படியே எலிவேட்டட் பட்டனை ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் மூலமாக ரேப் வித் சைஸ் பாக்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ நேற்றே சொல்லியிருக்கேன், சைஸ் பாக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு விஜெட்டில் வந்து நம்ம ஹைட்டு வித்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதோ ஸோ அதில் தான் நம்ம சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்டு வந்து மேபி ஒரு 15 வச்சுக்கிறேன். ஸோ வித்தை பொறுத்து எப்படின்னா ஒரு 300 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு எனக்கு கேப் வேணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இதுல இருந்து நான் சைஸ் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ சைஸ் பாக்ஸில் ஹைட்டு ஒரு 20. ஓகே, சேவ். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இமெயில், ஸோ பாஸ்வேர்டு, யூசர் நேம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெல்கம் அப்படிங்கிற ஒரு பேஜில் நம்ம இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் லாகின்ல வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அது எப்படின்னா பாருங்க, நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டாட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஃபார்ம்னு சொல்லி நான் ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, எப்போது யூஸ் பண்ணுற ஸ்டேட்ஃபுல் விஜெட். ஓகே, ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணிட்டு ஃபார்ம் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் மூலமா ஸோ மெட்டீரியல் டாட்டா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கேப் ஃபோல்டர். ஓகே, ஸோ ஸ்கேப் ஃபோல்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மை நம்ம இதோட கனெக்ட் பண்ணணும்ல. இப்போ இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்ம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், வெல்கம் பேஜில் போயிட்டு இந்த எலிவேட்டட் பட்டனில் ஸோ நேவிகேட்டர் டாட் புஷ். ஸோ புஷ்னா என்ன, பாப்னா என்னன்னா புஷ்னா வந்து நெக்ஸ்ட் அனதர் பேஜ் போகிறது. ஸோ பாப் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரிவியூ பேஜ் வர்றது. ஸோ அடுத்தடுத்து போகிறது, இது வந்து ஃப்ரண்ட்ல வருது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் அடுத்து போகிறதுனால நான் வந்து புஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நேவிகேட்டர் டாட் புஷ். ரவுட்ல என்னன்னா மெட்டீரியல் பேஜ் ரவுட், நான் மெட்டீரியல் பேஜ் ரவுட் தான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ பில்டர்ஸை பொறுத்தவரை அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு சேலரி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ என்னன்னா நம்ம ஒரு காப்பி பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு கிளாஸ் நேமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இதை இம்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த பேஜும் இந்த பேஜும் இம்போர்ட் பண்ணுறது.
ஆபார் ஆபார் டைட்டில் டெக்ஸ்ட்ல டேட்டா சோர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபைலு இந்த வெல்கம் பேஜோட கனெக்ட் ஆகணும். நேவிகேட்டர் டாட் ப்ளஸ் கான்ஸ்ட் பேஜ் நோட்ல பில்ட் த கான்ஸ்ட் பேஜ் கரெக்ட் தானே? ஸோ பக்கெட் status code 0 sub bucket status code 0. Okay. So இப்போ இந்த ஃபார்ம் வந்து பண்ணி மெட்டீரியல் பேஜ் இருக்கு. எஸ் சாரி ஃபார்ம்ல நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபீட்பேக் லாகின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபீட்பேக் ஓகேவா? ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேராமீட்டரோட நேமாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு புரிஞ்சுல ஸோ ஃபார்மு இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர்ஸோட நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல எலிவேட்டட் பட்டன் சைஸ் பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணா அந்த பேராமீட்டரோட நேமா வந்து வியூ ஆகுது. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாங்கிற ஒரு இந்த லாகின் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் ஆபாருங்கிறது வேணும். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பாடியில் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் கண்டெய்னரில் ஒரு சைல்டில் ஒரு காலம் யூஸ் பண்ணுறோம். காலமில் ஒரு சில்ட்ரன் யூஸ் பண்ணுறோம். சில்ட்ரனில் ஸோ ஒரு கண்டெய்னர் ஆனால் அதை தான் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டெய்னரில் ஸோ டெக்கரேஷனில் பாக்ஸ் டெக்கரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது மாதிரி தான் கோடு மறுபடியும் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் நெக்ஸ்ட்டு ஸோ ஓகே கலர் ஸ்டார் ஸோ ஒரு ப்ளூ வேணும் ஒயிட்டு ஓகே கலர் ஸ்டார்ட் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் கமா பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் ஒரு 30. ஸோ கண்டெய்னருக்கு ஹைட்டு வந்து ஒரு 6 வேண்டாம் ஒரு 400 வேண்டாம் 600.
ஸோ வித்து ஒரு 350. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, விவ் ஆகுது. இப்போ இதுல வந்து என்ன யூஸ் பண்ண கண்டெய்னர் வந்து சென்டர் விஜெட்டா யூஸ் பண்றேன். சென்டர் அப்போ காலம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் எடுத்துட்டு டாட்ல சென்டரா யூஸ் பண்றேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வியூ ஆகுது. இப்போ கண்டெய்னருக்கு வந்து என்னன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? கலர்ஸ் டாட். ஸோ அந்த ஆரஞ்சு நம்ம இங்க பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல பாருங்க, நான் அப்பல என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ சைல்டு ரைட்டா, சைல்டுல காலம். ஓகே, சைல்டுல காலம்ல சில்ட்ரன்ல டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஓகே, டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டதுனால நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ இந்த பேடிங்கோட சேர்த்து காப்பி பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ல வந்து சரி இந்த கண்டெய்னர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாகினுக்கு பதில் ரிஜிஸ்டருக்கு பதில் லாகின் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்னால இந்த கோடு மாதிரி காமிக்குது, வேற ஒன்றும் வேண்டாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு டெக்கரேஷன்ல அவுட்புட் டெக்கரேஷன். ஓகே, ஸோ அப்போ டெக்கரேஷன்ல அவுட்புட் டெக்கரேஷன் அவுட்லைன் இன்புட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு டெக்கரேஷன் இன்புட் டெக்கரேஷன். ஓகே, ஸோ இன்புட் டெக்கரேஷன்ல சேவ் பண்ணுறேன். decoration, input decoration, enable pattern, outline input pattern. Fill the color, colors dot orange. Fill the shape. Okay. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் மேலே என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சரி, இந்த இடத்துல ஹிடன் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல டபுள் கோட்ஸ்ல இமெயில் என்டர் யுவர் இமெயில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லேபிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நெக்ஸ்ட் prefix icons icons dot email save. ஸோ லேபிள் ஆன இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு என்ன யூஸ் பண்ணணும்? டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் வந்து நம்ம பேடிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேடிங்கில் எட்ஜின் செட்டில் வந்து ஒரு 20 யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த எனபிள் பார்டர் அவுட்லைன் பார்டர்னு இருக்குல்ல, இதை எடுத்து விட்டுலாம். சரி, எனபிள் பார்டர் அவுட்லைன் இன்புட் பார்டர்ல பார்டர் சைடு ஓகே டாட் சரி கலர் கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து எனபிள் பார்டர் போட்டுக்கணும், அதே ப்ராசஸில் கமா ஃபோக்கஸ் பார்டர் அவுட்லைன் இன்புட் பார்டர் பார்டர் சைடு டாட் சரி கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட் சேவ். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இது ஒரு இதாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த பேடிங் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த பேடிங்கை சிக்காமா யூஸ் பண்ணிட்டேன். இதில் என்டர் யுவர் பாஸ்வேர்டுங்கிறது சேவ். நெக்ஸ்ட் இப்போ பேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி எலிவேட்டர் பட்டன் நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாகின் ரிஜிஸ்டர் பாஸ்வேர்டு யூசர் நேமு ஃபோனு ரிஜிஸ்டர். ஸோ இது சைஸ் பாக்ஸ் அப்படி காப்பி பண்ணிட்டு இந்த ஃபார்முங்கிறதுல சைஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ காமா இது வந்து லாகின். ஓகேவா? ஸோ லாகின் யூஸ் பண்ணியாச்சு. பிளாக் கலரில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி. சப்போஸ் இதில் ஒரு ஹைட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைஸ் பாக்ஸ் வேணும்னா இந்த இடத்துல இல்லாட்டி ஒரு பேடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல டாட்டில் ஒன்லியில் டாப்பில் ஒரு 20. ஓகேவா? ஸோ அப்போ மேலே ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரோட ஹைட்டை கம்மி பண்ணணும். 600 கொடுத்துருக்காமா, இதை ஒரு 300 யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, ஸோ ஒரு 300 70. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஸ்கிரீன். ஸோ அப்போ டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பார்டர் யூஸ் பண்ணாமல் கலரில் ஆட்டோ ஃபில். ஸோ ஃபில்டில் த்ரூ யூஸ் பண்ணுறோம். ஃபில்டு கலரில் கலர்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன கலரோ அந்த கலரோட ஒப்பாசிட்டி லெவல் வந்து கம்மி பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு. அப்போ இந்த பேஜ், இந்த 2 பேஜ், இந்த கோடை மட்டும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள எல்லா பேஜஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஆதென்டிகேஷன். ஸோ ஆதென்டிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு லாகின்லையும் இதே மாதிரி 2 ஃபார்ம் ஃபீல்டு தான். நெக்ஸ்ட் இமெயில் இல்லை சாரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அதுலேயும் ஒரு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி தான் அதில் வியூ ஆகும். அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி. ஸோ ஓடிபி கூட நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு 5 ப்ராசஸ் தான். இந்த 5 ப்ராசஸையுமே இந்த இருக்கிற இப்போ நம்ம இப்போ எடுத்த வச்சு கிளாஸ் வச்சு இந்த 5 ப்ராசஸையும் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ஓகே, இது ஃபினிஷ். சரி, கொஞ்சம் நல்லபடியாக பாருங்க, இது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த டாட் கிளாஸ் நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இதில் இருக்கு மெயின் ஃபைலில் என்ன ரன் ஆகுது, டாட் கிளாஸ் தான் ரன் ஆகுது. ஓகே, சேவ் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் வந்து இன்னொரு
அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகேவா? ஸோ இது ஓரளவு நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எப்படின்னா நம்ம ஒரு மொபைல் டிவைஸில் வந்து என்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இந்த ஆதென்டிகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டேஷ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ஆப்பார் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லாட்டி டைரெக்டாக பாடி யூஸ் பண்ணுவீங்க. ஆப்பார் யூஸ் பண்ணி பாடி உள்ள ஸோ ஃபியூச்சர் எல்லாமே வந்து பாடியில் யூஸ் ஆகும். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸில் ஸோ கண்டெய்னர், கார்டு, ரோ அண்டு காலம்ஸ், ஸோ இதை மட்டும் தான் வச்சு நம்ம மறுபடியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இருக்கிறத கொஞ்சம் சீக்கிரம் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இது வரை பண்ணதை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கலாம் என்னங்கிறத ஸோ மேடத்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி என்னோட கிளாஸில் எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் சரி தயங்காமல் நீங்கள் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீடாக போகிறேன், கம்மியாக போகிறேன், இல்லை நீங்கள் பேசுறது எனக்கு கிளியராக கேட்கல, இல்லை நீங்கள் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கிளியராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். ஸோ மெயின் அப்படிங்கிறது தான் இதாங்க. ஒரு ஆப்பாருங்கிறது மெயின், அதுக்கப்புறம் வந்து பாடிங்கிறது மெயின், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன், ட்ராயர், அதுக்கப்புறம் பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லா மொபைல்லையும் பார்த்துருப்போம். கீழே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் கீழே பாருங்க சேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் கால், இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராசஸ்ல வந்து நமக்கு கீழே வந்து பாட்டம்ல வந்து வியூ ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த கோட் நான் வந்து இப்போ அதை யூஸ் பண்ற கோடு வந்து நான் டாட் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஆல்ரெடி இதுல தான் ஆப்பாருங்கிறது இருக்குது, ட்ராயர் இருக்குது, என்ட்ராயர் இருக்குது, ஸோ பாடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது இந்த இடத்துல தான் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாமே எப்படின்னா தனித்தனி விஜெட், எந்த விஜெட்டும் ஒரு விஜெட் வந்து கம்பேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருக்குது. இப்போ இந்த பாடியில போயிட்டு இந்த பட்டன்கிற ப்ராசஸ் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால எடுத்துடுறேன். ஓகே, சரி. ஸோ இந்த பட்டன் கூட வேணும். சரி, இருக்கட்டும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து அது மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம், எதுவுமே எல்லாமே வந்து ஸ்கேஃப் ஹோல்டர் உள்ள தான் வரும், ஸ்கேஃப் ஹோல்டர் வெளியில் வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது பாட்டம் நேவிகேஷன் பார். ஓகே. ஸோ பாட்டம் நேவிகேஷன் பாரில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார். ஓகேவா? ஸோ மல்டி பாட்டம் இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல மொபைலில் பார்க்கும்போது 4 இது இருக்குது, சேட் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ அப்போ எல்லாமே நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம்ஸ். ஸோ பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஐகான்ஸ் வேணும். இப்போ நான் ஒரு 3 விஜெட் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்? ஸோ ஐகானில் ஐகான் ஐகான்ஸ் டாட் ஹோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோம் டெக்ஸ்ட்ல சரி. ஓகே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள தான் யூஸ் பண்ணுறோம். நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த ஐட்டம்ஸ்குள்ளேயே கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஸோ ரீஃபார்மட் கோடு. ஸோ இந்த கோடு எங்களை பார்க்க முடியல. ஸோ அப்போ ரீஃபார்மட் கோடு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கனால 3 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஹோம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸோ ப்ரொஃபைல் வேற என்ன கொடுக்கலாம்?
ஆர்டர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இதை ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்க 3 ஐகான்ஸ் வந்து வியூ ஆகுதா. இப்போ ஹோம் கொடுத்தது, ஆர்டர்ஸ் கொடுத்தது, ப்ரொஃபைல் கொடுத்தது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த பாட்டம் நேவிகேஷன்ல இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்றேன். கலர்ஸ் தான் நான் டிரான்ஸ்பரண்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு அதில் வந்து மேலே எல்லோ யூஸ் பண்ணிக்கணும். எல்லோ ஆரஞ்சு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கீழே வந்து வியூ ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பாட்டம் நேவிகேஷன் பாருங்க, இப்போ எனக்கு இந்த ஐகான்ஸ் ஃபுல்லாக எனக்கு ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்குது. இப்போ செலக்டிவ் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல செலக்ட் ஐட்டம் கலர். ஓகே, கலர்ஸ் தான் எனக்கு செலக்டிவா இருக்க ஐட்டம் கலர் வந்து என்ன கலர் வேணும் அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, இதில் ப்ளூ கலர்ல இருக்குது, எனக்கு ஒயிட் கலர்ல வேணும். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. அதே மாதிரி அன்செலக்டட், இப்போ அன்செலக்டடா ஏதாச்சும் இருக்கும்ல, அன்செலக்டட் ஐட்டம் கலர்ஸ் தான் மேபி பிளாக். ஸோ அதே ஓகேவா தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காண்டி நான் இப்போ பிளாக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ செலக்ட் ஐட்டம்ஸ் கலர், அன்செலக்ட் ஐட்டம்ஸ் கலர் அப்படின்னு சொல்லி 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி செலக்ட் ஐகான்ஸ் கலர் யூஸ் பண்ணலாம், ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஃபாண்ட், இப்போ எனக்கு ஒரு ஐகான்ஸோட ஒரு ஐகான்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன சைஸ், இப்போ செலக்டட்ல வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ் கலர் கொடுத்தது மாதிரி செலக்ட் ஃபாண்ட் சைஸு, ஸோ ஐகான்ஸோட தீமு. ஸோ அப்போ செலக்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாமா? இப்போ செலக்ட் ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதில் எது செலக்ட் ஆகுதோ, இப்போ இது எல்லாமே ஒரே வேல்யூவில் இருக்கு பாருங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இது வந்து 30 கொடுத்துறேன் செலக்ட்ல. ஸோ அன்செலக்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 யூஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க செலக்டாக இருக்கிறது பெருசாக இருக்குது, இது வந்து குட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ செலக்ட்னா என்ன, அன்செலக்ட்னா என்னன்னு ஒரு புரிஞ்சிச்சு. ஸோ 20 யூஸ் பண்ணிக்கலாம், அதான் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது செலக்டட் ஐகானுக்கு வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. செலக்ட் ஐகான் ஸ்டைல், செலக்ட் ஐகான் லேபிளோட ஸ்டைல். ஸோ லேபிள் ஸ்டைலில் என்ன யூஸ் பண்ணுவோம், எப்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட் ஸ்டைலு. டெக்ஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் ஃபாண்ட் வெயிட் மேக்ஸிமம், ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட்ல போல்டு. ஸோ சேவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவரை நீங்கள் பார்த்தது எப்படின்னா ஒரு ஜஸ்டாக ஒரு சின்ன ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இப்போ எந்த பேஜில் நம்ம செலக்ட்ல இருக்கோம், இப்போ இது ஹோம் பேஜ் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து செலக்ட்ல இருக்கணும். இதே இது வந்து ஆர்டர் பேஜ் அப்படின்னா ஆர்டர் பேஜ் வந்து செலக்ட்ல இருக்கணும். இதே ப்ரொஃபைல் அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் செலக்ட்ல இருக்கணும். ஸோ அப்போ எந்த பேஜை நம்ம கிளிக் பண்றோமோ அந்த பேஜ் வந்து நமக்கு செலக்டிவா வரணும். ஸோ அதானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து சின்ன ஃபங்க்ஷன், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ அதை என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க இப்போ பாருங்க. ஓகேவா? ஸோ மேலே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கால் பண்ணாலும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு உள்ளதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ ஓவர் ரீட் இருக்குதுன்னா இந்த ஒரு ஓவர் ரீட் இருக்குது, ஆனா இது வந்து ஸ்டேட்ல இல்லை, இது வந்து ஸ்டேட்டுக்குள்ளதான் இந்த ஓவர் ரீட் இருக்குது. ஸோ அப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இண்டீஜரா கால் பண்றேன். ஒரு இன்ட்டுங்கிறது ஒரு இண்டீஜர்ல என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஒரு நேம் வச்சுக்கிறேன். எதுக்குன்னா செலக்ட் ஐட்டம்ஸ். ஸோ செலக்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ செலக்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இது அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஒரு 0ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து, ஓகேவா? ஸோ இந்த 0ங்க எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் சைடுனால என்னன்னா எப்போதுமே வந்து கோடிங், ஸோ டெவலப்மெண்ட் ரெண்டு ஒன்று தான். ஸோ இதுல இப்போ இந்த ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகாது, 0 1 2 3 4 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ அதனால நம்ம ஜீரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுனால எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் மெயின் ஃபைல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோமா. ஸோ வாய்டுல என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஆன் ஐட்டம், ஸோ அது நாம யூஸ் பண்ற இன்டிஜரோட தான். இப்போ இது என்னவா இருக்குன்னா இன்ட்ல இருக்குது. ஸோ இன்ட் மூலமா என்ன எடுக்குது, இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து எடுத்துட்டு வருது. அப்போ இந்த இண்டெக்ஸ் இது வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் நீங்களா கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இப்போ ஃபங்க்ஷனாலே தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்றோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா செட் ஸ்டேட் யூஸ் பண்றோம். ஓகேவா. இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ரீஸ்டார்ட் அண்ட் ரீலோடுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒன்ல இருந்து அடுத்தடுத்த பேஜ் வர்றது, ரீலோட் அப்படிங்கிறது பர்டிகுலரா அந்த பேஜ் மட்டும் ரெஃபரன்ஸ் ஆகிறது. ஆனா இந்த செட் ஸ்டேட்னா என்ன பண்ணுது அப்படின்னா, பர்டிகுலர் பேஜ்ல உள்ள பர்டிகுலரா வேல்யூ மட்டும்தான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னா செட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ மேல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, செலக்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத, அந்த செலக்ட் ஐட்டம்ஸ் நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஓகேவா, செலக்ட் ஐட்டம்ஸ். ஸோ செலக்ட் ஐட்டம்ஸ்ல எது மூலமா எடுத்துட்டு வரப்போகுது, இந்த இடத்துல என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் மூலமா எடுத்துட்டு வருது. ஓகேவா. ஸோ அப்போ செலக்ட் ஐட்டம்ஸ்ங்கிறது ஒரு இண்டெக்ஸ் மூலமா எடுத்துட்டு வருது. அப்போ இந்த இண்டெக்ஸை நம்ம எங்க டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்றோம். எங்க டிக்ளேர் பண்றோம். ஸோ இப்போ இந்த நேவிகேட்டர் இதுல வந்து கரண்ட் இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ் மூலமா வரணும் அப்படின்னா, செலக்ட் ஐட்டம்ஸ் மூலமா எனக்கு வந்து வியூ ஆகணும். இப்போ ஜீரோன்னு கொடுத்ததுனால இது வியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ சேவ் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, சேவ் பண்ண உடனே ஹோம்ல இருந்து டைரக்டா வந்து ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத வியூ ஆகுது. அப்போ இங்க என்ன ஐட்டம்ஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஐட்டம்ஸ் மூலமா தான் டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகுது. ஸோ இப்போ என்னன்னா இது ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன். ஸோ எல்லா ஆப்ஸ்லையும் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. மேபி யூஸ் பண்ணதா இருந்தா இப்போ ஆபார் அப்படிங்கிறது நீங்க என்னன்னு பார்த்துருக்கலாம். ஸோ ஆபாருக்கு அப்புறம் ஒரு மொபைலோட மெயின் பேசிக், ஏன்னா எல்லா மொபைல்ல எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணாலும் இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு வந்து கோடிங் வந்து வியூ ஆகும். ஓகேவா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க நாளைக்குள்ள இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், இதை நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன் இண்டெக்ஸ் மூலமா. ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இனிட்டுங்கிற ஒரு இது, ஸோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, டபுள் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ இன்டிஜர் யூஸ் பண்ணுறதுனால இன்டிஜர் என்ன வேல்யூ அப்படிங்கிறது செலக்ட் ஐட்டம்ஸ். செலக்ட் ஐட்டம்ஸ்ல வந்து நான் என்ன பொசிஷன் கொடுக்குறேன், ரெண்டாவது பொசிஷனா ஒன்றாவது பொசிஷனா. இப்போ இது வந்து ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னா பொசிஷன் 2 கொடுப்பேன். இந்த பேஜ் வந்து ஆர்டர் பேஜ் அப்படின்னா ஸோ பொசிஷன் வந்து 1 கொடுப்பேன். இது ஹோம் பேஜ் அப்படின்னா பொசிஷன் வந்து 0 கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வாய்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட நேம். இன்டிஜர் வந்து எது மூலமா எடுத்து வருது, இண்டெக்ஸ் மூலமா எடுத்து வருது. இது எதனால எடுத்து வருது அப்படின்னா செட் ஸ்டேட் மூலமா வருது. இந்த செட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுதுன்னா செலக்ட் இண்டெக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் மூலமா 1 by 1 ரிட்டர்ன் ஆகுது. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல கரண்ட் இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ்ல இருக்குதுன்னு டைரக்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் ஐட்டம்ஸ் மூலமா இந்த இண்டெக்ஸ்ல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா?